இருந்து வந்தேன். அதிக பல விதமான சுகவீனங்கள், பலவீனங்கள் உடலிலே. ஆனால் இந்த காலையிலே உங்களோடு நான் பேசுகிறேன். பிரச்சனைகள் தான், ஆனால் உங்களோடு பேசுவ எனக்கு பெரிய வாய்ப்பு. உங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்வது எனக்கு பெரிய வாய்ப்பு. பலவீனங்கள் உண்டு, சுகவீனங்கள் உண்டு. ஆனாலும் சுகவீனங்கள் மத்தியிலும் பலவீனங்களுக்கு மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தை, நான் சொல்லுவது வார்த்தை. அடுத்த ஒரு வசனம், 9ஆம் வசனம், 16:9. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. கவனிங்கள், இது முக்கியம். என்னுடைய சுயசித்தம் முக்கியமா, தேவ நோக்கம் முக்கியமா? அங்கே அவருக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவென்றால் மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அடுத்த வார்த்தை 11ஆம் வசனம். அங்கே சில நாள் தங்கி இருந்தோம். அங்கே பிலிப்பை சந்தித்தார்கள். அங்கதான் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. ரத்தாம்பரம் இருக்கிற லீதியாலை தேவன் சந்தித்தார். அவளும் 6:15 அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அடுத்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் வீட்டிலே தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். இங்கே குறி சொல்கிற ஒரு ஆவியை பிடித்த ஒருவன் அங்கே தொடப்பட்டான். நேரங்களிலே when God guides, we don't understand the plan of God. சோர்வுதான், அது இலக்கரிப்புத்தான். என்னை கேட்டுக்கொண்டு எப்படி ஒருவேளை வாழ்க்கையில திருமணம் தடைபட்டிருக்கலாம், ஆனால் தேவன் நோக்க வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு தடை இருக்கிறது, ஒரு உயர்விலை தடை, பல தடைகள் இருக்கிறது. இத்தனை ஆண்டுகளை நான் பார்த்திருக்கிறேன், ஏறக்குறை 55 ஆண்டுகள் அதை பார்த்திருக்கிறேன். வாட் ஐ வாண்ட், எனக்கு என்ன தேவை அது கிடைப்பதில்லை. எனக்கு எது தேவை, நான் எது விரும்புகிறேன் அது கிடைப்பதில்லை. ஆனால் விரும்பாதெல்லாம் நடக்கிறது. ஆனால் அந்த விரும்பாத ஒன்றிலே தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறார், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார், அவருடைய தீர்மானம் நிறைவேற்றுகிறார். எனவே என் அன்பு தேவப்படைய கவனிங்க, the guiding of the Holy Spirit போக விட்டாது இருந்தார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், அங்கே அற்புதம். ஒரு லீதியால், ஒரு குறி சொல்லுகிற மனிதன், அதாவது தேவனுக்கு விரோதமானவர்கள், அன்றைக்கு